டெல்லியினுடைய இடி அலுவலகத்தில் விசாகன் அவர் இந்த டாஸ்மார்க்கினுடைய எம்டி சொன்னுடைய ஒரு அஃபிடவிட்டும் அவர் சொன்ன ஒரு குறுக்கி, அதாவது கிராஸ் எக்ஸாமினேஷன் போது கொடுத்த என்னென்ன ஒரு 47-48 பாயிண்ட்ஸ் அவங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தமே ஒரு 500 பக்கத்து கிட்டத்தட்ட இருக்குது. அதையெல்லாம் சீல்டு என்வலப்ல சென்னையில் அமைதி இருந்தாலும் டெல்லியில் பரபரப்பாகத்தான் இருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் அலுவலகத்தில் கண்டிப்பாக அந்த சார், அந்த தம்பி மாட்டிக்கொண்டு விடுவார் என்று தான் சொல்லுகிறார்கள். நேற்று மாலை அமித்ஷா அவர்கள் தமிழகத்தை பற்றி தன்னுடைய ஆலோசகர்களுடன் ஆலோசனை நடத்தினார். BL சந்தோஷ் அந்த கூட்டத்தில் இருந்தார். JP நட்டா இருந்தார். தமிழகத்தில் கண்டிப்பாக 2026க்குள் 3 அல்லது 4 அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் திமுக நினைச்சாங்க சார். அன்புமணி ராமதாஸை உடைக்கணும், கலைக்கணும். காரணம் என்ன கேட்டால், உதயநிதிக்கு சமாளாக வருவார் இன்னும் 5 வருஷத்துல நினைச்சாங்க. அண்ணாமலை ஒழிச்சு கட்டாங்க. சிவா இப்ப அன்புமணி ராமதாஸ் அடுத்ததாக இருக்கக்கூடிய பல தலைகளை ஓரங்கட்ட ஆரம்பிச்சு கட்சியிலேயே. இந்த பின்னணியை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெரியவர் ராமதாஸ் 87 வயசு தாத்தா பின்னாடி இருக்கிறார் என்று தெரிகிறது. அமித்ஷாவுடைய போக்கு ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு சாதகமாக போகக்கூடாது, அனைத்தும் கன்சாலிடேட் பண்ண வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவுடைய எண்ணம். அதற்கு விஜய், சீமான் போன்றவுடன் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. இது நடுவே கொஞ்சம் கேலிக்கூத்தாக பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் மதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயத்தையும், மணிப்பூரில் ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பித்து விட்டது. அங்கு இருக்கக்கூடிய MLAக்கள் சேர்ந்து மெஜாரிட்டிக்கு மார்க்குக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இன்று காலை கூட பிரதம மந்திரி சிக்கிம் பேசும்பொழுது, அவர்களிடையே நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் கூட பேசும்பொழுது மணிப்பூரை பற்றி குறிப்பிட்டார். ஓரிரு வாரத்தில் கண்டிப்பாக மணிப்பூருக்கு ஒரு சாந்தி கிடைக்கும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான செய்திகளை, தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். சார், இப்போ அந்த பாமகவுல இது போன்ற ஒரு பிளவு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில ஏற்பட்டிருப்பதன் பின்னணியிலேயே திமுக தான் இருக்கிறது. ஒரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாஜக சென்று விடக்கூடாது அப்படிங்கிற நிலையில தான் திமுக ராமதாஸ் மூலமாக இது போன்ற ஒரு பிளவுக்கு வழிவகுக்கிறது அப்படிங்கிற செய்திகள் ஒரு சிலர் முன்வைக்கிறாங்களே சார், இது எப்படி சார்? உண்மை. அது இப்பெல்லாம் ரிசர்வேஷன் என்ன போச்சு? இப்ப ராமதாஸ்க்கு என்னாச்சு? 10% சொன்னார வன்னியருக்கு, அதெல்லாம் கோட்டை விட்டாரு. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாரா ஐயா ராமதாஸ்? 87 வயசு தாத்தா ஏன் அந்த வரந்தாரு? இப்ப 15% 10% எடப்பாடியால கொடுத்து ஒரு கௌரவம் படுத்தினாங்க வன்னியர்களை. ஆனா இந்த உடஞ்சி போச்சுன்னா திருப்பி அந்த சண்டையை உருவாக்குறதுக்கு இது எனக்கு கொல்லி வைக்கணுங்கிறாரு. பாமக கொல்லி வச்சிட்டாரு ஐயா ராமதாஸ். காரணம், திமுகவுடைய இளைஞர் இடையூறு பெயரில் திமுக நினைச்சாங்க சார், அன்புமணி ராமதாஸை உடைக்கணும், கலைக்கணும். காரணம் என்ன கேட்டால், உதயநிதிக்கு சமாளாக வருவார் இன்னும் 5 வருஷத்துல நினைச்சாங்க. அண்ணாமலை ஒழிச்சு கட்டாங்க. சிவா இப்ப அன்புமணி ராமதாஸ் அடுத்ததாக இருக்கக்கூடிய பல தலைகளை ஓரங்கட்ட ஆரம்பிச்சு கட்சியிலேயே. இந்த பின்னணியை பார்த்தால் என் மனதில் படுகிறது, திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெரியவர் ராமதாஸ் 87 வயசு தாத்தா பின்னாடி இருக்கிறார் என்று தெரிகிறது. சார், அதாவது பாத்தீங்கன்னா சார், இப்போ ஜூன் மாசம் மிடில் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர்றாங்க அப்படிங்கிற கருத்துக்களை, செய்திகளை நீங்க பகிர்ந்தீங்க. அமித்ஷா அவர்கள் வரும்போது பாஜக அதிமுக கூட்டணி மேலும் ஒரு ஸ்ட்ராங் ஆகும், அலைன்ஸ்ல பல கட்சிகள் இணைந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற செய்திகள் முன்வைக்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்க அணி பலமா இருக்கு, அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகல, அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கட்சிகள் தான் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ அலைன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகும். இப்ப பாருங்க, அமித்ஷாவுடைய போக்கு ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு சாதகமாக போகக்கூடாது, அனைத்தும் கன்சாலிடேட் பண்ண வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவுடைய எண்ணம். அதற்கு விஜய், சீமான் போன்றவுடன் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. இது நடுவே கொஞ்சம் கேலிக்கூத்தாக
பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் மதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் கமலஹாசன் சொன்ன உளறுவாய் விஷயத்தையும் பார்த்தால் திமுக தான் அனைத்துக்கும் பின்னாக இருக்கிறது என்று தெரிகிறது. காரணம், அவர்கள் தன்னுடைய மகன் உதயநிதியை பாதுகாக்க வேண்டும் என்று தான் பிரதமரிடையே சரணாகதி அடைந்தார். இப்பொழுது தன்னுடைய மகனுக்காக அன்புமணியை துரோகம் செய்வதற்கு வயதான ராமதாஸ் 87 வயசு ராமதாசிடம் நட்பு கொண்டார்கள். இதுதாங்க கதை. சார், இப்போ அண்ணாமலை தலைவர் மாற்றப்பட்ட பிறகு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் சோர்வடைந்து போயிருக்காங்க. அமித்ஷா அவர்களுடைய வருகையின் போது அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், ஒரு பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற செய்திகள் கூட அடிபட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையா சார்? அண்ணாமலைக்கு கண்டிப்பாக மத்திய பாஜகவில் புதியதாக தலைவர் ஜே.பி. நட்டாவிற்கு அடுத்ததாக வரக்கூடிய தலைவர் வந்தவுடன் மத்திய பாஜகவில் பொதுச் செயலாளர் பதவியோ அல்லது பிஒய்சி, அதாவது சேதஸ்வி சூர்யா இருக்கக்கூடிய பாரதிய யுவ மோர்ச்சா, அதுல சேரலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க, அதுல கொடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அண்ணாமலைக்கு பெரிய பதவி பாதுகாத்து கொண்டு இப்ப பாருங்க, அண்ணாமலைக்கு பற்றி சொல்றீங்களே, சவேஷ சவுந்தரராஜன், எச் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் முன்னாள் பாஜக தலைவர்கள், அவங்க எல்லாம் சைலண்டா இல்லைங்களா சார்? இப்ப பாருங்க, ராஜாக்கு ஆளுநர் பதவி கிடைத்தாலும் கிடைக்கக்கூடும், யாரு பொறுத்தாரோ அவர் பூமி ஆழ்வார். அதிகமா பேசிங்கன்னா அவுட். நரேந்திர மோடி கிட்ட அது படிக்காது, பாச்சா படிக்காது. ஆனானப்பட்ட ஸ்மிருதி இராணி போன்றவர்கள் ராகுல் காந்தி தோற்கடித்த பிறகு, ராகுல் காந்தி வெற்றி அடைந்த பிறகு ஸ்மிருதி இராணியை காணாம போயிட்டாங்க. ரவிசங்கர் பிரசாத், பிரகாஷ் ஜாவடேகர், அனுராக் தாக்கூர், இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். ஆக மொத்தம் அவர்கள்லாம் பொறுமை காக்கும்போது தடாலிட்டு ரவிசங்கர் பிரசாத் அயல் நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர். அதிலிருந்து ஒரு மனத்தில் ஒரு குஷி இருக்கும். வாயை மூடி இருந்தாலும் நிறைய பதவி கிடைக்கும், வாயை திறந்து உளர ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணு கிடைக்கும். குலாம் நபி ஆசாத் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றிருக்காங்க, இந்த குழுவுல சென்றிருக்காங்க. உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு சார். இத எப்படி, உண்மையா சார்? எப்படி சார்? குலாம் நபி ஆசாத்துக்கு வயது 82, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, காங்கிரசுக்கு எதிர்ப்பாளர், காங்கிரஸ் கட்சியை நன்றாக வளர்த்தியவர். ஆனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஜம்மு காஷ்மீரில், DADP என்று. அந்த கட்சியும் உடைந்து விட ஆரம்பித்து விட்டது. காரணம், பரூக் அப்துல்லாவுடைய மகன் ஓமர் அப்துல்லா முதலமைச்சரான பிறகு இந்த பின்னணியில் நரேந்திர மோடி அவரை அயல்நாடு அனுப்பினார், பஹ்ரைன் போன்ற UAE கண்ட்ரிஸுக்கு. அந்த வளைகுடா நாட்டுக்கு அனுப்பும் பொழுது அவருக்கு திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்ததாக ஜெய் பாண்டா என்பவர் ட்வீட் செய்திருக்கிறார், புகைப்படத்தில் போட்டுக்கொண்டு. குலாம் நபி ஆசாதும் ட்வீட் பண்ணியிருக்காரு, எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று. அது உடல் காரணம் என்ன என்று கேட்டால் முதுமை தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். அவர் சிறப்பு விமானத்தில் இந்தியா அழைத்து விடப்பட்டாலும் எனினும் அவருக்கு அங்கு சிகிச்சை கொடுத்தாகிவிட்டது, கூடிய விரைவில் இந்தியா திரும்புவார் என்று தான் சொல்லுகிறார். அவர் நலமாக இருக்கிறார், சுகமாக இருக்கிறார். சார், இப்போ இந்த மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரப்போகிறது. 44 MLA-க்களுடைய ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது சார். அதற்கான சூழல் அங்கு இருக்கிறதா சார்? மணிப்பூரில் ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பித்து விட்டது. அங்கு இருக்கக்கூடிய MLA-க்கள் சேர்ந்து மெஜாரிட்டிக்கு மார்க்குக்கு மேல பண்ணியிருக்காங்க. இன்று காலை கூட பிரதம மந்திரி சிக்கிம் பேசும்பொழுது, அவர்களிடையே நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் கூட பேசும்பொழுது மணிப்பூரை பற்றி குறிப்பிட்டார். ஓரிரு வாரத்தில் கண்டிப்பாக மணிப்பூருக்கு ஒரு சாந்தி கிடைக்கும். இன்று மாலை அமித்ஷா ஸ்ரீநகர்லாம் போற இருக்கிறாரு, மணிப்பூருக்கு அடுத்த வாரம் போறதான் இருக்காங்க. அப்போ அவர் ஆட்சி அமைந்து விடும் என்று தான் சொல்லுகிறார்கள். சார், இப்போ டெல்லி ED அலுவலகம் தமிழகம் குறித்த செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஒரு பரபரப்பு இருப்பதாக சொல்லப்படுது, எப்படி சார் இருக்கு? டெல்லியில் உள்ள ED அலுவலகத்தில் விசாகன் அவர் இந்த டாஸ்மார்க்கினுடைய MD சொன்னுடைய ஒரு அபிடவிட்டும், அவர் சொன்ன ஒரு குறுக்கி, அதாவது கிராஸ் எக்ஸாமினேஷன் போது கொடுத்த வாக்கு என்னென்ன ஒரு 47-48 பாயிண்ட்ஸ் அவங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தமே ஒரு 500 பக்கத்து கிட்டத்தட்ட இருக்குது. அதையெல்லாம் சீல்டு என்வலப்ல நிறைய விஷயத்தை குறிப்பிட்டு சுப்ரீம் கோர்ட்டிடம் கொடுக்க இருக்கிறார்கள். ஜூன் 10 வாக்கலைன்னு, அப்பதான் அவங்களுக்கு அந்த நோட்டீஸ் பீரியட் முடியுதுங்க. சென்னையில் அமைதி இருந்தாலும் டெல்லியில் பரபரப்பாகத்தான் இருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் அலுவலகத்தில் கண்டிப்பாக அந்த தம்பி மாட்டிக்கொண்டு விடுவார் என்று தான் சொல்லுகிறார்கள்.
சார் எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு ஹாட் நியூஸ் அப்டேட் கொடுப்பீங்க. இந்த வீடியோல நீங்க தெரிவிக்கக்கூடிய அந்த அப்டேட் ஹாட் நியூஸ் என்ன சார்? நேற்று மாலை அமித்ஷா அவர்கள் தமிழகத்தை பற்றி தன்னுடைய அஹ், ஆதரவாளர்களுடன் தன்னுடைய அதாவது ஆலோசகர்களுடன் ஆலோசனை நடத்தினார். BL சந்தோஷ் அந்த கூட்டத்தில் இருந்தார். JP நட்டா இருந்தார். தமிழகத்தில் கண்டிப்பாக 2026க்குள் மாறுதலை கொண்டு வர வேண்டும், 3 அல்லது 4 அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும், தான் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு 10 தேதி மேல வரதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் நடுவே பிரேமலதாவுடனும் சீமானுடன் பேசுவதற்கான ஆயத்தங்களை ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறது மத்திய பாஜக சில நண்பர்கள் மூலமாக. அதுதாங்க சிறப்பு செய்தி. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.